வணக்கம் மக்களே, இன்றைக்கி மல்லி சீரியல் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியோ ஒரு வழியாக வந்து வெண்பா வந்து விஜய்க்கு கிடச்சிட்றா. விஜய் கிடச்சோடனே விஜய் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அது மட்டும் இல்லாத எப்படி கிடைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தான் வந்து அரவிந்த் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் விட்டு போயிடுறான். போலீஸ் ஸ்டேஷனில் விட்டு போனோடனே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவங்கக்கிட்ட எல்லா அட்ரஸும் கேட்குறாங்க. அவளும் எல்லாம் சொல்கிறா. அதுக்கப்புறம் விஜய்க்கு ஃபோன் பண்ணி உங்கள் பொண்ணு இங்கே தான் இருக்குது வாங்க அப்படின்னு சொன்னோடனே அவனும் கிளம்பி வந்துடுறான். கிளம்பி வந்துட்டு ஏன் இங்கே வந்தா அப்படின்னு வந்து வெண்பாவை கேட்கும்போது இப்படி தான் மல்லியம்மாவை காணும்னு சொல்லிட்டு நான் வந்து தேடி கண்டுபிடிக்க சொல்லலான்னு வந்தேன்ப்பா அப்படின்னு. சரி மல்லி ஃபோட்டோ காமிங்க நான் தேடி கண்டுபிடிக்குது. அப்புறம் வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, பிரச்சனை இல்லை அப்படின்னு போலீஸ்கிட்ட சொல்லிடுறாங்க. அப்போ ஏன் பொண்ணு வந்து சின்ன சண்டை தான், நானே கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வந்து விஜய் வந்து போலீஸ்கிட்ட சமாளிச்சுட்டு வெண்பா வந்து வீட்டுக்கு கூட்டின்னு வந்துடுறாரு. வீட்டுக்கு கூட்டு ஏமா போனேன் அப்படின்னு வந்து கேட்கும்போது, இல்லை எனக்கு மல்லியம்மாவை பார்க்கணும் போல் இருக்கு, அதான் நான் போனேன் அப்படின்னு வந்து அவள் வந்து சொல்லுறா. சரி சரி நீ ஒன்றும் கவலைப்படாத, மல்லியை நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு வந்து விஜய் சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு மல்லியும் சந்தோஷமாக வீட்டில் போயிட்டு சாப்பிட்டு கண்டிப்பாக மல்லியம்மா கூப்பிட்டு வந்துடுவீங்களாப்பா, மல்லியம்மா இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி வந்து வெண்பா சொல்கிறேன். கண்டிப்பாக நான் கூப்பிட்டு வரேம்மா, உனக்காக நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு வந்து விஜய் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சரி வெண்பா தான் மல்லி இருக்கான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, பாபுக்கு கால் பண்ணுறாரு. பாபுக்கு கால் பண்ண உடனே யாருமே எடுக்கவே இல்லை. ஒன்றும் 2-3 முறை ட்ரை பண்ணுறாரு, யாருமே எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சரி திரும்பவும் கால் பண்ணலான்னு கால் பண்ணுறாரு. ஏன்னா வெண்பா தான் மல்லின்னு இருக்கால, அதனால திரும்பவும் மல்லின்னு சொல்லிட்டு எங்கன்னா காணாமல் போயிட்டா யார் இப்போ ஏதோ ஒரு நல்ல மனுஷன் எடுத்து வந்து விட்டார், அதுக்கப்புறம் யார் எடுத்து வந்து விடுவாங்க போலீஸ் ஸ்டேஷனில் அப்படின்னு வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. திரும்பவும் கால் பண்ணுறாரு. கால் பண்ண உடனே என்ன சொல்லிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா, பாபு இருந்துன்னு எதுக்கு இப்போ கால் பண்ண, உனக்கு எங்களுக்கு தான் சம்மந்தமே இல்லை, அப்புறம் எதுக்கு கால் பண்ணுற அப்படிங்கும்போது விஜய் வந்து சொல்கிறாரு, ப்ளீஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் மல்லியை அனுப்புங்க, வெண்பா வந்து மல்லின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இருந்துன்னு என் தங்கச்சியெல்லாம் அனுப்ப முடியாது, என் தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பாபு வந்து விஜய் ஒரு பக்கம் மிரட்டி வச்சிடறாரு. எதனா ப்ராப்ளம் மட்டும் வரட்டுமே, அதுக்கப்புறம் குடும்பத்தை அசிங்கப்படுத்திடுவோம், கம்பெனிக்கே வந்து உன்னை அசிங்கப்படுத்திடுவான் அப்படின்ற மாதிரி பாபு வந்து சொல்லிடுறாரு. நீ வந்து என் தங்கச்சியை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி வந்து பாபு வந்து கேட்குறாரு. உன் தங்கச்சி சரி இனிமேல் சத்தியம் பண்ண மாட்டேன், என் பொண்ணை நானே பார்த்துக்கிறேன், எப்படியோ நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வேறு வழியே இல்லை, அவர் சமாளித்து தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி சமாளிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, போயிட்டு வெண்பாக்கிட்ட கோவமாக பேச ஆரம்பிச்சிடுறாரு. போன உடனே வெண்பா இருந்து மல்லி எங்கன்னு மல்லியம்மா எங்கன்னு கேட்கணுன்னு இவருக்கு சமக்கம் வந்தது. என்ன சும்மா எப்போ பார்த்தாலும் மல்லியம்மா இனிமேல் மல்லியம்மாலாம் கிடையாது, உனக்கு நான் மட்டும்தான் அப்படின்னு வந்து விஜய் சொல்லிடுறேன். உடனே இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ தானப்பா நல்லா பேசிட்டு போனீங்க அப்படின்னு வந்து சொல்லுவோம். இனிமேல் மல்லி கில்லின்னா வச்சுக்க நான் என்ன பண்ணுவேனே உனக்கு தெரியாது, ஒழுங்காக வாயை மூட்டு இங்கே வீட்டிலே இரு அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவை பிடிச்சி விஜய் திட்டிறாரு. வெண்பா ரொம்ப கஷ்டப்படுறா. வெண்பாவுக்காக மல்லியை கூப்பிட்டு வருவாரா மாட்டாரான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.